நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகாக சில கருத்துக்களை நம் அடியார்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்போவுமே ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதன் காரணத்தை தேடி மட்டும்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எந்த காரணமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் சற்று மறுக்கும் அல்லது தடுமாறும். இதனால் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த தடுமாறும். ஆனால் அந்த நிகழ்வை உள்ளதுபடி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான், இல்லை என்றெல்லாம் கூற முடியாது. வாழ்க்கையில் என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அமைதியான ஓய்வு கிடைக்கிறது அப்படின்னா அதை நினைத்து மனம் ஆனந்தப்படுமா அல்லது அது ஏன் என்று சந்தேகப்படுமா, எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் ஆராயுமா அப்படின்னு பார்த்தா நிறைய ஆராய ஆரம்பித்து விடுகிறது மனது. எதற்காக இந்த ஓய்வு அப்படிங்கிறது? ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் இறைவன் ஏதோ ஒரு கணக்கை போட்டு வைத்திருப்பார் அப்படிங்கிறதுல மாற்ற முடியாத நம்பிக்கை உடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே, உட்காந்து ஒரு மாதம் முழுவதுமே நம்ம ஒரு கணக்கு போட்டு இப்போ சிதம்பரத்துக்கு போகணும், சீர்காழிக்கு போகணும் அல்லது கரூர் சன்னதிக்கு போகணும், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கணக்கை நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கணக்கு சில நேரங்களில் தப்பிவிடும். காரணம், இறைவன் அக்கணக்கை நமக்காக போடவில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிதர்சனம். அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சில இடங்களில் நம்ம கணக்கு போட்டிருக்கவே மாட்டோம். இன்றைய தேதியில் இந்த ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற கணக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்காது. நம்ம வாழ்க்கைனா நம்ம தீர்மானித்திருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு இறைவன் போட்ட கணக்கு, அந்த கணக்குக்கான விடை கிடைக்கும் போது அந்நாளிலே நம்ம ஆலயத்திற்கு சென்றிருப்போம் அல்லது அந்த சித்தர் ஆலயத்திற்கு நாம் சென்றிருப்போம். இதெல்லாம் இறைவன் போடுகின்ற கணக்கு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் கெடுதலாக நடக்குது அப்படிங்கும் போது இறைவனை திட்ட தோன்றுமா உங்களுக்கு? கண்டிப்பாக திட்டுவோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. சாதாரண மனித பிறவியாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு அந்த மனதானது அப்படித்தான் தோன்றும். இறைவன் ஏனோ நம்மை இப்படி சோதிக்கின்றாரே, ஏன் இப்படி செய்கிறார், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுப்பதற்கான காரணம் என்னவோ அப்படின்ட்டு நிறைய இருக்கும். நம்ம இறைவன்கிட்ட போய் மன்றாடுவோம், இறைவனை திட்டி தீர்ப்போம். அந்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் அந்நிலை தொடர்ந்து நீடித்திருக்கிறது. அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு விதிக்கப்பட்டது அதுதான் நமது வாழ்க்கைக்கும் சரியானது அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்நிகழ்வு நிகழாமல் இருந்திருந்தால் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் கூட நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம் மனதானது பொறுமையாக அமர்ந்து யோசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் பல உண்மைகள் புதைந்திருக்கக்கூடும். அதனால் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். தினம் தினம் நாம் செய்கின்ற செயல்கள், எந்த செயலை செய்தாலும் சரி அதில் முழு ஈடுபாட்டுடன் இறைவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதேனும் ஒரு காரணத்தின் பொருட்டே இதை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறத முழுமையாக மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கும் போது நடக்கின்ற சம்பவங்கள் கூட நமக்கு சாதகமானதாகவே தோன்றுமே தவிர அது நமக்கு சாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். அது சாபம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. என்ன நடந்துச்சோ, எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ, அப்படி இப்படின்னு நினைக்கிறதையெல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமான் ஒரு விஷயத்தை நமது வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறார் என்றால் கண்டிப்பாக அது ஏதேனும் ஒரு திருப்பத்தின் பொருட்டோ, நம்மை காப்பதின் பொருட்டோ, ஏதோ ஒரு கருணையின் பொருட்டோ நடக்கக்கூடியவையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இறைவனை பற்றிய எண்ணத்தை நமது மனதிற்குள்ளே விதைக்கும். இறைவன் ஏன் செய்தார் என்று இறைவனை பற்றி மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றும். அது அப்படியே நம்ம தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கும்போது அதற்கான விடைகளும் சில நேரங்களிலே கிடைக்கக்கூடும். அதனால தான் எந்த சந்தர்ப்பங்களில் எந்த விதமான செயல்கள் நம் வாழ்க்கையிலே நிகழ்கின்றனவோ அதையெல்லாம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த விடயமானது நமக்கு கிடைக்கக்கூடும். மேற்போக்காக பார்க்கும் பொழுது இது நமக்கு தேவையில்லாதது, இது நம் வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடாதது அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தாலும் யார் வாழ்க்கையிலே துன்பம் நிகழாமல் இருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்டோம்னா அதற்கு விடை ரொம்ப தெளிவாக தெரிந்துவிடும்.
மனிதனாகவோ விலங்காகவோ தாவரமாகவோ எந்த பிறவி எடுத்தாலும் சரி, வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு இடத்திலே கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அப்போ அந்த நியதி நமக்கும் பொருந்தும் அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இன்பமாக விளைகின்ற சில வினைகள் மற்றவர்களுக்கு தீமையாக கூடும். இறைவன் அதை விரும்பாததன் பொருட்டு சில நேரங்களிலே நமக்கான வாழ்க்கையிலே சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக சில விஷயங்களை செயலாற்ற செய்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு விஷயம். நாம் என்ன செய்தோமோ அதற்கான வினை நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து. சில நேரங்களில் இறைவன் முடிவெடுக்கும் திறனை நம்மிடம் விட்டு விடுகின்றார். எங்க உன்னோட முடிவை எடுத்து பாரு அப்படின்ட்டு. அதில் கிடைக்கின்ற நன்மையோ தீமையோ, அதில் விளைகின்ற நன்மையோ தீமையோ அதற்கு நாம் பொறுப்பாகி விடுகின்றோம். அதே போல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு வினை செயலாற்றப்பட்டு நாம் ஒரு துன்பத்திற்கு ஆளாகின்றோம், அந்த நேரங்களிலே மன உளைச்சலிலே இருக்கின்றோம், அல்லது மனமானது தடுமாறுகிறது, ஒரே இடத்தில் அமர்ந்து விட்டோம், நாட்கள் விரயமாகின்றன, வாரங்கள் விரயமாகின்றன, மாதங்கள் விரயமாகின்றன அப்படின்னா அந்த விரயம் கூட சில நேரத்திலே நம்முடைய இருப்பை உணர்வதற்காக, இந்த உலகத்திலே நாம் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத உணர்வதற்காக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நடந்த நிகழ்வுகளையே நினைத்து கொண்டோ அல்லது ஏன் இதெல்லாம் நடக்கின்றது அப்படிங்கிறதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு தேடுதல் இருக்காது. அந்த தேடுதலின் பொருட்டு கிடைக்கின்ற அந்த இனிய அனுபவமானது கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறத மனசில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ எந்த நேரத்தில் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம். அதற்கெல்லாம் கால நேரமெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் பார்க்குறோம், சம்பிரதாயம் பார்க்குறோம், காலையில் வழிபடணும், மாலையில் வழிபடணும், காலையில் சூரிய உதயத்தின் போது வழிபடணும், மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கேற்றி வழிபடணும். இதெல்லாம் தெளிந்தவர்களுக்கு எந்த நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக அமர்ந்து, அது நள்ளிரவாக இருந்தாலும் சரி, அதிகாலையாக இருந்தாலும் சரி, நண்பகலாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் மனமானது இறைவனை நாடுகிறதோ அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவனின் மீது அந்த பார்வையை திருப்பி அமைதியாக அமர்ந்து இறைவனை நோக்கி செய்கின்ற தவத்தின் பலனாக, இறைவனை நோக்கி செய்கின்ற அந்த தியானத்தின் பலனாக நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, வருவது வந்துவிட்டு போகிறது. அது எவ்வாறு வருகிறது என்று கவனிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தேவை. இது எதனால் விளைகிறது, இதனால் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது, ஏன் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற பல கோணங்களில் நாம் யோசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற சில அமானுஷ்யங்களாக இருந்தாலும் சரி, சில தேவையில்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, நடப்பதினால் உண்டாகின்ற விளைவை பற்றி யோசிக்காமல் ஏன் நடந்தது, இதனால் நமக்கு இறைவன் என்ன சொல்கின்றார், இவர் எப்படி நடக்கக்கூடிய அல்லது நடந்திருக்க வேண்டிய சில விபத்துகளிலிருந்தோ அல்லது தவறான விஷயங்களிலிருந்தோ நம்மை காப்பாற்றி இருக்கின்றார் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது கண்டிப்பாக அர்த்தமுள்ளதாக மாறும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் சொல்வது, எந்த வினை நடந்தாலும் அதை பொறுமையாக கவனியுங்கள். வாழ்க்கையிலே எந்த வினை நடந்தாலும் பொறுமையாக கவனியுங்கள். அதற்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கக்கூடும். அந்த 1000 அர்த்தங்களில் நமக்கு எதனால் நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவனின் மீது எப்பொழுதுமே நன்மதிப்பானது இருந்து கொண்டே இருக்கும். அவர் மீது அளவில்லாத பாசமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவரை திட்ட வேண்டும் என்றோ, அவரை தவறாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வரவே வராது. ஏன்னா இறைவன் கருணையாளர். கண்டிப்பாக எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கும். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்தாலுமே கூட அது ஏதேனும் ஒரு புதிய கூட்டை கொடுப்பதற்காகத்தானே இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் அதில் இல்லை. இன்னும் ஆழ்ந்து உணரப்போனால் அந்த ஆத்மாவிற்கு என்ன தேவையோ, அந்த ஆத்மா எதை எதிர்பார்க்கிறதோ அதைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சில அற்ப சுகங்களுக்காகவெல்லாம் இறைவன் நமக்கு இந்த வாழ்வை அளிக்கவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இறைவன் நமக்கு பல ஆண்டுகளை வரமாக கொடுத்திருக்கிறார். இதில் இறைவன் மீது நாட்டம் செலுத்துவது எப்போது அப்படிங்கிற கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். சிறு வயதிலே விளையாடக்கூடிய பருவம், வாலிப வயதிலே
நல்லா சம்பாதிக்கக்கூடிய பருவம். அதுக்கப்புறமா குடும்பம் என்று வந்துவிட்டால் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பருவம். வயதான பிறகு நம்ம வாழ்க்கையவே நம்மால் வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் எப்படி அந்த மீதி காலத்தை கழிப்பது அப்படிங்கிற அந்த கட்டம். இப்போ இந்த கட்டங்களில் நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஒரு ஒரு அசௌகரியமான கேள்வியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வழிபாட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது பல காரணிகள் நமக்கு தடைகளாக வரும். அந்த தடைகள் எல்லாம் வெளியிருந்து வருகிறதா அப்படின்னா நம் மனமே அந்த தடைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். படிக்கின்ற வயதிலே இறைவனை பற்றிய நினைவு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, அப்போ இந்த கேளிக்கைகள், மற்ற நபர்கள் இருக்கின்ற அந்த சமூகத்தில் எப்படி கலந்திருக்கிறார்கள், அந்த பையன் ஓடி விளையாடுறான், அந்த பையன் சினிமாவுக்கு போகிறான், அந்த பொண்ணு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கமே அப்படின்னு மனது சில நேரத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறது காரணமாக அவ்வழிபாட்டிலிருந்து சிறிது விலகி விடுவோம். ஆனால் அந்த மனதிற்கு தெரியாது எது உண்மையான ஆனந்தத்தை கொடுக்க போகின்றது என்பது. அது உணராது அந்த மனமானது என்ன செய்து விடுகிறது என்றால் இவ்வாறாக மனதை குழப்பி விட்டு விடுகிறது. சரி, அது வாலிப பருவம் தாண்டினோம், படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, வேலைக்கு போனானாச்சு நிம்மதியாக இருப்போம், இறைவனை வழிபடலாம்னா வேலையில் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கே நேரம் போதுமானதாக இருக்கும். அதுக்கு இடையில கிடைக்கிற 10 நிமிஷத்தில் ஆசுவாசப்படுத்திக்கணும்னு நினைப்பமே தவிர இறைவனை பற்றிய எண்ணம் பெரும்பாலுமான நபர்களுக்கு வருவதில்லை. ஒரு வெற்றி வந்தாலும் சரி, ஒரு தோல்வி வந்தாலும் சரி, மனநிலை எப்படி இருக்கும் என்றால், வெற்றி வந்தால் என்னால் வந்தது என்ற மனநிலையில் மனிதர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். தோல்வி வந்தால் இதற்கு இறைவன் தான் காரணம், அவர் என்னை இப்படி பாடாக படுத்தி விட்டாரே அப்படிங்கிற எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள். குறைந்தபட்சம் அப்போவாவது இறைவனை நினைக்கிறார்களே என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா எந்த இடத்துலையும் பழிபாவத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, மாறா கிடைக்கின்ற வெற்றியாகவும் தனது முயற்சிக்கு கிடைத்தது அப்படிங்கிறத மனதானது ஏற்றுக்கொள்ளும். இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த செயலுக்குமே நம் காரணம் இல்லைன்னு எப்போ ஒரு மனிதனுக்கு தெரிய வருகிறதோ அப்போதுதான் அவனுக்கு ஞானமானது பிறக்கிறது. இந்த ஞான வழியிலே போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிறு வயது முதலே இறைவன் மீது நாட்டத்தை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் இருக்கிறது. நமக்கு எழுதப்பட்ட விதி, அந்த கால நியதி தத்துவத்தின்படி இறைவன் நமக்கு எவ்வளவு காலம் கொடுத்தார் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சான்றோர்கள் வாக்கு உறுதியாக்குகிறது. சிவபெருமானை வழிபடும் பொழுது மனதிலே இன்பம் உண்டாகும், அது மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறது சான்றோர்களுடைய வாக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூறுவது, சைவ சித்தாந்தம் நமக்கு போதிக்கும் அனைவரும் கூறுவது அதுதான். இளமையிலே இறைவனை தேட ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம், வாழ்கின்ற கொஞ்ச நாள் மட்டும் இறைவனை உணர்ந்து அந்த ஆனந்த நிலையில இருப்பதை விட வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவ்வாறே இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் ஆசிரியர் பெருமக்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு நேர காலத்தை யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். ஏன்னா எந்த நேரத்திலையுமே நம்ம இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறோமானா கிடையாது. நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம நேரம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதெல்லாம் பொன் போன்றது இல்லையா, நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது. அந்த வேலையப்போ கூட இறைவனை நம்மால் நினைக்க முடியவில்லை, அந்த நேரத்தில் கூட நம்மால் இறைவனை நினைக்க முடியவில்லை என்றால் வேறு எப்போது நினைக்கப் போகின்றோம்? நம்ம எப்படி நம்மளை சொல்லிக்கிறோன்னா, எப்போவுமே நாங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையிலே இருக்கோம், எங்களுக்கு ஓய்வு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓய்வு நேரங்கிறது எதை குறிப்பிடுவது? படம் பார்க்குற நேரம் இருக்குது, கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நேரங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி வீணே செலவழிப்பதற்கெல்லாம் நேரங்கள் இருக்கிறது என்னும் போது இறைவனை மனதார ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு நேரமில்லை என்பது சாக்கு போக்கல்லவா? நாம் செய்வது சாக்கு போக்கல்லவா? யோசித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லைன்னா 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் கூட நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வழிபடுவதற்கு இல்லைன்னா அது பொய்யா மெய்யா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. அந்த நேரத்தை இறைவனை தேடுவதற்காக அல்லது நம்மை தேடுவதற்காக நாம் செலவழிக்க விரும்புவதில்லை. இந்த உலகியல் இன்பங்களிலே நாம் நம்மை ஆட்படுத்தி கொள்கின்றோம். அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அதிலே நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர இறைவன் பற்றிய தேடுதலோ அல்லது நம்மை பற்றிய தேடுதலோ நம்மிடம் இருப்பது இல்லை. அந்த இடத்துல தான் எல்லாமே
ஒரு குழப்பமான மனநிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம். சிவபக்திங்கிறது உயரியது, ரொம்ப அரிதினும் அரிதானது. சொல்லப்போனால் நிறைய சான்றோர் பெருமக்கள், அதில் அனுபவம் பெற்றவர்கள் தனது நூலின் வாயிலாக இன்னதை செய்தால் இது நடக்கும் என்பதை இயற்றியிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது அதெல்லாம் மெய்யுரை. அதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழியே நடக்கும் போது அதற்கான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் அந்த அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் நாம் வெறுமனே ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது இல்லாமல் போய்விடும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வாழ்கின்ற பொழுதே வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால் இளமையிலே இறைவனை தேட ஆரம்பிக்க வேண்டும். அதே போல எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அணுக வேண்டும். வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மனதை பக்குவப்படுத்துவதற்கு. வழிபாடு செய்வது என்பது மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு செல்வதற்கு. அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அமைதியானதாக இருக்கணும், ரொம்ப பொறுமையானதாக இருக்கணும். ஏன் இந்த அமைதி பொறுமை அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறோன்னா, எந்த இடத்துல அமைதியாக அந்த வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். எந்த இடத்தில் பொறுமையாக வழிபாடானது நடைபெறுகிறதோ அவ்விடத்தில் தெய்வம் நிலைத்திருக்கும். அவசரமாக நாம் செய்கின்ற வழிபாடு, ஏனோ தானோ என்று நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அந்த வழிபாட்டை செய்யாமலே இருந்துவிடலாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சஞ்சனமில்லாமல் மன அமைதியுடன் நம் வழிபாட்டை செய்யும் பொழுதுதான் நம் வழிபாட்டிற்கு ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கும். மாறாக அவசர கதியிலே செய்கின்ற வழிபாடு முற்று பெறாததாகத்தான் இருக்கும். இந்த கடமைக்கு வழிபாடு செய்வோம் இல்லையா, காலையில் எந்திரிச்சமே ஒரு 5 நிமிஷம் சாமிக்கிட்ட நின்று போக சொன்னாங்க, போய் நிற்போம். தீபாராதனை காட்ட சொன்னாங்க, காட்டுவோம். சாம்பிராணி கொடுக்க சொன்னாங்க, கொடுப்போம். மந்திர ஜபம் செய்ய சொன்னாங்க, செய்வோம். அப்படின்னெல்லாம் இருக்கவே கூடாது. வழிபாடு அப்படிங்கிறது மனம் லயித்து செய்ய வேண்டிய ஒன்று. உயிரானது அந்த இடத்திலே இறைவன் மீது ஒன்றி நின்று நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கும். அப்படிப்பட்ட வழிபாட்டை நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னா அவசரமாக பண்ணக்கூடாது. அதே போல் பலன்களை அவசரமாக எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வேணா இன்னைக்கு வேகமாக நகரக்கூடிய உலகத்திலே இருக்கலாம். ரொம்ப ஓடுறாங்க ஐயா, வேகமாக ஓடுறாங்க, எல்லாருமே சீக்கிரமாக வந்துடணும்னு நினைக்கிறாங்க. பணம் ஒரே நாள் ராத்திரியில் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இறைவனையும் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த மாதிரியான எதிர்பார்ப்புடன் இறைவனை வழிபடுவதும் பலன் தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ எல்லாமே இப்படியே வந்துட்டு நம்ம நிபந்தனைகள் விதித்து கொண்டே போனால் பின்ன எப்போ தான் இறைவனை வழிபடுவது, எப்படி தான் வழிபடுவது, எப்போது தான் இறைவனை உணர்வது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாமே அவசர கதியில் நடக்கிறது. இந்த இறைவனை உணர்தலும் அவசர கதியில் நடக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாத ஒன்று. நிதானத்துடன் பொறுமையாக அன்பு வயப்பட்ட மனது, எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் என்றெல்லாம் யோசிக்காத மனது ஒருவருக்கு இருக்கிறது, அவர்கள்தான் வழிபாட்டிற்கு ஏற்றவர்கள். அவர்களுக்குத்தான் இறைவன் அனுகிரகம் செய்கின்றார். நம்ம ஒரு மந்திரத்தை ஒரு 10 தடக்க ஒரு 50 தடக்க சொல்லணும் அப்படின்னா அதில் ஆகக்கூடிய காலங்களை பற்றி நாம் யோசிக்கவே கூடாது. அந்த மந்திரத்தை உணர்ந்து உயிரில் லயத்து நாம் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம 108 முறை ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 108 முறையில் எத்தனை முறை வந்து அந்த உயிருடன் கலந்து அந்த மந்திரமானது சொல்லப்பட்டது, அந்த சொல்லும் வார்த்தைகளிலே உயிர் எவ்வளவு நேரம் நிலை கொண்டது அப்படிங்கிறது தான் முக்கியம். வாய் மட்டும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது கணக்கு கிடையாது. அந்த வார்த்தைகளிலே உயிர் லயித்திருக்க வேண்டும், ஒன்றி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு மதிப்பு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இது இறைவனை போற்றக்கூடிய வரிதான். ஆனால் இதனோட ஆழத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏகன் சொல்லுவோம், ஒருவர். இறைவன் ஒருவனாக இருக்கின்றார்,
ஒரே ஒருத்தராக இருக்கின்றார். அவர் ஒன்று தான். அவருக்கு ஒப்புமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இறைவனுக்கு ஆதி அந்தம் அப்படிங்கிறது இருக்கா? கிடையாது. இப்போ ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவரோட ஒப்புமை செய்யக்கூட ஆள் இல்லை. அப்போ அவர் ஏகன். ஏகனாக இருப்பவர் இங்கு இருக்கக்கூடிய பல உயிர்களிலும் கலந்து பலவாக நிற்கின்றார், பலவாகவும் இருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு தன்மை! இறைவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஈசனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இதை விட அழகாக எப்படி சொல்ல முடியும்? நம்ம சொல்கிறோம் எல்லாருமே ஈசன் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாருமே சிவம்தான் அப்படின்ட்டு இயல்பாக சொல்கிறோம். அதை மாணிக்கவாசகர் ஐயா எவ்வளவு அழகாக விளக்கி இருக்கிறார். ஏகன் அநேகன், பலவாக பல உயிருக்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிவம் அப்படிங்கிறார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, அவரோட அந்த பாதம் வாழ்வதாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. இப்போ மணல் துகள் இருக்குது. அதில் நீர் கொஞ்சம் சேர்க்கிறோம். இந்த களிமண் ஒரு உருவத்திற்கு வருது. மண்ணை பிசைஞ்சு வைக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த பானை செய்கிறவங்க அழகாக ஒரு பானையை செய்கிறாங்க. பானை செய்கிறவங்க அழகாக ஒரு பானையை செஞ்சிடறாங்க. அந்த பானையை சுட்டு நல்ல பதமாக்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய தன்மைக்கு வந்து விடுகிறது. இப்போ நம்ம அதை எப்படி பார்ப்போம்? மணல் துகளாக பார்ப்போமா, பானையாக பார்ப்போமா? அது ஒரு வடிவத்தில் இருக்கும்போது பானையாகத்தான் பார்க்க தோன்றும். அதனுள் இருக்கின்ற துகள்கள் தெரியாது. இறைவன் அந்த அணுவிலும் அணுவானவர். அவரை நாம் பார்க்கின்றவாறே, நாம் அவரை எவ்வாறு பார்க்கிறோமோ அதே போல் நமக்கு காட்சி தருபவர். பொதுவாக ஒருத்தர் பார்த்தா அதை என்னன்னு சொல்லுவாங்க? பானை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்க எளிதாக விளக்கணும் அப்படின்னா, மணல் துகள்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை மணல் துகளா, அணுவாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். பொதுவாக பார்க்கும்போது ஏகன். அதே நீங்கள் மெய்யறிவுடன், அந்த விழிப்புணர்வுடன் பார்க்கும்போது இறைவன் அநேகனாக இருக்கின்றார் அப்படிங்கிறத எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பானையாக பார்க்குறவங்களுக்கு அது பானையாக தெரியும், அது மணல் துகளாக பார்க்குறவங்களுக்கு மணல் துகளாக தெரியும். இப்போ அந்த ஏகனாக இருப்பவர் பலவாகவும் அநேகனாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறதான் நம்ம இதிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட தன்மையுடைய இறைவனின் பாதத்தை நாம் போற்ற வேண்டும். அதைத்தான் ரொம்ப அழகா ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்ட்டு ஐயா குறிப்பிடுகின்றார். இன்னும் சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, எப்படிப்பட்ட ஜீவனும் எங்கிருந்து வந்ததோ அங்கேதான் செல்ல வேண்டும். எப்படி சொல்கிறோம்? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மணல் துகள்கள் எல்லாம் தண்ணீருடன் சேர்ந்து ஒரு உருவமடைந்து பானையாக மாறியது. எந்த காலம் வரையிலும் அது பானையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு 100 வருஷம், 500 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம், 5000 வருஷம் பானையாகவே இருந்து விடுமா? அதோட உருவத்தில் அப்படியே இருந்துடுமானா? கிடையாது. மீண்டும் தனது பழைய நிலையை அடையும். மணல் துகளாகவே அது மாறும். அதுதான் இயற்கை. இப்போ இரும்பு தாதுவை மண்ணிலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுத்துட்டு அதுக்கு வடிவம் கொடுக்குறோம். நெருப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிவம் கொடுத்துட்றோம். வடிவம் கொடுத்ததுக்கப்புறமா உனக்கு தேவையான மாதிரி அதை பீரோவாவோ கட்டிலாவோ இந்த மாதிரி என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் செய்கிறாங்க. முறையான பராமரிப்பு இருக்கிற வரையிலும் பார்த்திங்கன்னா அது அந்த வடிவத்திலேயே இருக்கும். முறையான பராமரிப்பு இல்லாமல் போகிறது. எல்லாத்துக்குமே ஒரு கால நியதி இருக்குல்ல. இந்த மனுஷ உடம்பும் அப்படித்தானே.
நம்ம பிறந்தோம், குழந்தையாக பிறந்தோம், இப்போ நல்லா வளர்ந்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வயோதிக பருவம் வந்துடும். அந்த பருவம் வந்ததுக்கப்புறமா நம்ம காலம் முடிஞ்சதுன்னா திருப்பியும் இறைவனை சென்றடைய வேண்டும் அல்லவா? அதே போல தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஓமையும் பார்த்திங்கன்னா, இப்போ பீரோ இருக்குது, இல்லை கட்டில் இருக்குது, நல்ல பராமரிப்போடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். பராமரிப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா அங்கங்கே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், அப்படி அப்படியே அரிச்சு எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படி இயற்கையிலிருந்து ஒரு தாதுவாத பார்த்தமோ அதே நிலைக்கு அது திரும்ப செல்லும், அதே இடத்திற்கு அது திரும்ப செல்லும், அந்த பூமிக்கு அது திரும்ப செல்லும். இது எல்லா பொருட்களுக்கும் உண்டானது தான், ஒரு சில பொருட்களை தவிர்த்து. அது அந்த பரிணாம கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்திற்கு மாறக்கூடிய, அதெல்லாம் அற்புதமான நிகழ்வுகள். அது சித்த பெருமக்கள் மாதிரி இந்த பூத உடலை விட்டு இறைநிலையை அடையக்கூடியவர்கள், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அவங்க உயர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எளிதாக சொல்லலாம். மரம், அந்த மரத்தை நம்ம இப்போ சொன்ன அந்த இதிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எரிக்கிறோம், கரியாக மாறுது, அது நிலத்துக்குள்ளே ரொம்ப காலத்துக்கு புதஞ்சு கிடக்குதுன்னா அது வைரமாக மாறிடும், பட்டொலி வீசக்கூடிய வைரமாக மாறிடும். அந்த மாதிரியும் சில நிகழ்வுகள் நிகழத்தான் இருக்குது. இருந்தாலும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்ல வேண்டும் என்பது தான் இயற்கையின் நியதி அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடக்கூடாது. வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா அதை வீணடிக்கவே கூடாது. நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை, அற்புதமான இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவின் ஸ்வரூபமாக நம்முள் இருக்கின்ற இறைவன், அந்த இறைவனின் மூலமாக நம்மை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இன்னுமே ஒரு உயர்ந்த நிலையை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம உலகத்தில் தோன்றிய நாள் முதல் இன்று வரை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் யாவும் புறத்தே தெரிந்து கொண்டிருக்கின்றன. அதாவது புற அழகில் மயங்கி அதிலேயே லயத்திருக்கின்றோம். புற அழகு முக்கியமா அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து கொள்ளும் வரையிலும் அந்த புற அழகானது பெரிதாகத்தான் தெரிகின்றது. வாழ்க்கையோட உண்மையான பொருளை கண்டு கொண்ட பின்னர் இந்த புற அழகிற்கு மனம் மயங்குவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உள்ளிருக்கக்கூடிய இறைவனை, உன்னுள் நிகழக்கூடிய அற்புதங்களை உணர்ந்து கொள்வதற்கு இந்த கூடானது தேவை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த கூடானது இல்லாவிட்டால் நம்முள் இருக்கின்ற இந்த தீத சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அன்பின் வடிவமாக, அறிவின் சொரூபமாக இருப்பவரை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு இந்த கூடு தேவை. ஆனால் இந்த கூடு மட்டுமே உண்மை என நினைத்திருப்பது, நான் இந்த உடல்தான் என்று நினைத்திருப்பது எல்லாம் மாயையாக, பொய்யாக போகக்கூடியது அப்படிங்கிறத எல்லோருமே உணர்ந்திருப்போம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் மனம் மறுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விலை உயர்ந்த பொருள், ஒரு வெள்ளியோ, ஒரு தங்கமோ, ஒரு வைரமோ, ஒரு வைடூரியமோ, இப்போ அதை வைக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கும் இல்லையா, ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி நம்ம ஒன்று பயன்படுத்துவோம், இல்லைன்னா நகைப்பெட்டி மாதிரி, இல்லைன்னா உங்கள் பீரோவை எடுத்துக்கோங்களேன். அதை உள்ளே வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அது மதிப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. அந்த நகைப்பெட்டியோ அல்லது அந்த பீரோவோ, இல்லை நீங்கள் வைக்க பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய பொருளானது இந்த வைரம் வைடூரியமெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா மிக விலை உயர்ந்ததாக கருதப்படும். மாறாக அந்த பொருளை உள்ளிருந்து வெளியே எடுத்து விட்டோமே ஆனால் அது அதன் மதிப்பை இழந்து விடுகிறது. ஒருவேளை அந்த பீரோ ரிப்பேர் ஆயிடுச்சுனாலோ, அல்லது அந்த நகைப்பெட்டி ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா அது குப்பைக்கு தான் போகும், அதோட மதிப்பை இழந்து விடுகிறது. இதே போலத்தான் நம் வாழ்க்கையும். நம் இந்த கூட்டிற்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்வதற்காக இந்த கூடு தேவைப்படுகிறது. உள்ளே அந்த சிவம் இருப்பதன் காரணமாக, அந்த உயிராக இருப்பதன் காரணமாக, அறிவின் ஸ்வரூபமாக உள்ளே இருப்பதன் காரணமாக இந்த கூடானது மிகவும் மதிப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. உள்ளிருக்கின்ற அந்த சிவமானது வெளியே எடுக்கப்பட்டு விட்டால், உயிரானது இந்த கூட்டை விட்டு பிரிந்து விட்டால், இந்த கூட்டிற்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எப்படி நீங்கள் பீரோவை தூக்கி ஓரம் கட்டுனீங்களோ, நகைப்பெட்டியை தூக்கி ஓரமாக போட்டிங்களோ, அல்லது அந்த பெட்டகத்தை தூக்கி ஓரமாக போட்டிங்களோ,
அதே போலத்தான் உள்ளே இந்த சிவம் இருக்கும் வரையில் இந்த கூட்டிற்கு மதிப்பு. இந்த கூட்டை விட்டு சிவம் வெளியே ஏறிவிட்டது அப்படிங்கும் போது, உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கும் போது இந்த கூட்டிற்கு மதிப்பில்லாமல் போகும். அப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இதில் பெரிதாக உடன்பாடு இல்லை. சொல்லப்போனால் உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில பேர் நாத்திகம் பேசுகின்றோம் என்ற பெயரில் அதற்கான முயற்சிகளை செய்யாமலே இருக்கிறார்கள். அதனால் என்ன பலன் விளையப் போகிறது என்ற கேள்வியை மட்டும் எழுப்பவர்களாக இருப்பார்கள். நாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையின் வெளிப்பாடாக நம்முள் இறைவன் இருக்கிறார். அங்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் மனதில் ஒளிந்திருக்கிறார். ரெண்டும் இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க உள்ளத்திலும் இருப்பார், நாத்திகம் பேசுகின்ற உள்ளத்திலும் இருப்பார். ஆனால் மறைந்திருக்கிறார். அவர்கள் மனதில் அந்த மாயையானது அவர்களை இறைவனை அறிந்து கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. கர்வங்களான பேச்சின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. பல கேள்விகளை கேட்பதன் மூலமாக. கேள்விகளை கேட்பவர்கள் அதற்கான விடையை தேட வேண்டும் அல்லவா? கடலில் முத்து இருக்கிறது. கடற்கரையில் நின்று கொண்டு முத்து எங்கே கேட்பது மூடத்தனமானது அப்படிங்கிறது தெரியும். முத்தை எடுக்கணும் அப்படின்னா அடியாளத்திற்கு சென்றாக வேண்டும் அல்லவா? அந்த அடியாளத்திற்கு செல்லாமல் மேலே இருந்து என் கண்களுக்கு முத்து தெரியவில்லை அப்படின்னு சொன்னா உண்மையாகவே கடலில் முத்து இல்லை என்று ஆகிவிடுமா? அதேதான் உள்ளத்தில் குடியிருக்கின்ற அந்த பெரும் கருணை ஊற்று, அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் உள்ளது உண்மை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆழ்மனதிற்கு சென்று தேடி அதை அறிந்து கொள்ள முற்படுபவர்களுக்கு மட்டுமே அந்த அறிவின் சொரூபமானது தெரிய வருகிறது. முத்து போல இருக்கக்கூடிய அந்த சிவத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மாறாக வெளியே இருந்து அதை பற்றி கேள்வி மட்டுமே எழுப்பிக்கொண்டு எனக்கு தெரியவில்லை, என் கண்களுக்கு புலப்படவில்லை அப்படின்னு பேசிக்கொண்டே இருப்பதின் காரணத்தினால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. அப்படி பேசுபவர்களையும் நாம் ஒரு பொருட்டாக கருத தேவையில்லை. வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க வேண்டும். பிறப்பிற்கென்று ஒரு நோக்கம் இருக்கும். கட்டாயம் இறைவன் நமக்கு ஒரு நோக்கத்திற்காகத்தான் இங்கு அனுப்பியிருப்பார். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முற்பட வேண்டும். கண்டிப்பாக அது உங்களால் எட்டி பிடிக்கக்கூடிய நோக்கமாகத்தான் இருக்கும், குறிக்கோளாகத்தான் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அதை அறிந்து கொள்ள முற்படாமல் இந்த வாழ்க்கையை பற்றிய கேள்வியை, உண்மையாக நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வியை பற்றி நினைவில்லாமல் இந்த சுகபோகங்களில் ஆட்பட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு நாம் இறைவனை பற்றிய நினைவை இழந்து இருப்பதுதான் இங்கு மிகவும் வேதனையான விஷயமாக அமைந்து விடுகிறது. இறைவன் அப்படிங்கிறவரை உருவம் கொடுத்து பாருங்க, அருவமா பாருங்க, அருவுருவமா பாருங்க, அது அவரோட விருப்பம். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த வெட்ட வெளியானது உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அறிவியல் ரீதியாக அந்த வெட்ட வெளியை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பற்றிய புரிதலாவது உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் இறைவனுடன் அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நம்மை மீறிய அதீத சக்தி ஒன்று இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உடலிலிருந்து இந்த சிவம் வெளியேறிவிட்டால், இந்த உயிரானது பிரிந்துவிட்டால், இந்த உடலான கூடு எப்படி குப்பைக்கு ஈடானதோ அதே போல்தான் இந்த வெட்டவெளி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெட்டவெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்படி அந்த வெட்டவெளியில் இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ அதே போல ஒடுக்கமடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். வெளிப்படுத்திய தன்மையுடைய ஒரு பொருளுக்கு அதை உட்கிரகிக்கக்கூடிய தன்மையும் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அதீத சக்தியைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பரம்பொருள், பராபரம், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். சிவம் என்று நாம் உறுதியிட்டு கூறுகின்றோம். அப்படிப்பட்ட பரம்பொருளை நீ அண்டத்தில் அறிந்தாலும் அதை உன் பிண்டத்திலும் அறிய முடியும். அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது அப்படிங்கிறத ஞானிகள் பலவாறு கூறியிருக்கிறார்கள். அதை அறிய முற்பட வேண்டியது நமது கடமை. அதுக்கு மனத்தெளிவு, அதே போல நம்பிக்கை, விடாமுயற்சி, வேட்கை இது இருக்கும் பொழுது கட்டாயமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும்.
அப்ப இந்த கூடு தேவையில்லாதா? கிடையவே கிடையாது. இந்த கூடு ரொம்ப முக்கியமானது. இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு இந்த கூடானது மிகவும் அவசியம். ஆனா இந்த புற அழகை வைத்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. புற பேச்சுகளை வைத்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அகத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, உள்ளிருக்கின்ற இறைவனை அறிய முற்படும் போது நமது வாழ்க்கைக்கான அர்த்தமானது அங்கு பிறக்கிறது. நமது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நம்மால் அங்கு உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. ஓம் நம சிவாய. முடிசார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் நம்பளவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவார் இல்லையே. இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். பட்டினத்தார் அடிகள் பாடிய பாடல். இதோட உட்கருத்து அப்படிங்கிறது இந்த பாடல் மூலியமே நமக்கு தெரிய வந்துவிடும். இருந்தாலும் அந்த எண்ணங்களிலிருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லை. பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கே நான் தான் என்ற அகங்காரம் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு பிடி சாம்பருக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஒரு 200-300 வருஷத்துக்கு அவங்கள கட்டி வச்சிருக்க போறாங்களா, இந்த நாட்டை ஆள போறாங்களா, இல்லை மற்றவங்களை ஆதிக்கம் செய்ய போகிறார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டுகளிலே கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த சாம்பலாத்தான் போகணும் அப்படிங்கிற நியதியும் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் மாயை அதை மறைத்து கொண்டிருக்கிறதன் காரணமாக, நான் என்ற அகங்காரத்தின் காரணமாக, நான் அனைவரையும் விட பெரியவன் என்ற மமதையின் காரணமாக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகின்றவர்கள் நிறைய பேர். அதில் ஐயன் சொன்ன மாதிரி முடிசார்ந்த மன்னரும் மற்றுள்ளோரும் முடிவில் ஒரு பிடிசாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு. எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் அடியனுக்கும் தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே ஒரு நாள் எப்படித்தான் அந்த பிடி சாம்பலா மண்ணாவதும் கண்டு. இன்னும் இந்த வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, பார்த்தீங்களா? அதாவது ஆடம்பரமாக வாழணும், அதிகாரத்தோட வாழணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும். சரி, எப்படி வெளியே வர்றது? இதை உணர்ந்துக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு முடிவுண்டு. நான் ஒன்றும் அப்படியே நிலையானவன் அல்ல. இறைவன் படைப்பிலே அனைத்தும் நிலையற்றவை, இந்த உடலும் இந்த உயிருக்கு நிலையற்றவை தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஐயனோட வேண்டுகோளில் எடுத்து சொல்றாங்க. அடுத்து சொல்ல வருவது, இப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்கின்ற போதும் கூட அவர்களுக்கு இறைவனின் திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் எண்ணமே வருவதில்லை அப்படிங்கிறது தான் அங்கலாய்ப்பா ஐயன் குறிப்பிடுவாங்க. இது எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு மரணம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எனக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, அல்லது இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும்னு எனக்கு தெரியலை அப்படின்னா அவங்க ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடலாம். ஏன்னா வரும்போது தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் தெரியும், பிறப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் உண்டு, அதே போல இறப்பு அப்படிங்கிறதும் ஒரு நாள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் ஆடுறது தான் தவறு. அந்த தவறை திருத்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயனோட திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற இறைவனுடைய திருப்பாதத்தை இறுக பற்றி கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பானது. பற்றி கொள்வதுனா சரணடைந்து விடுவது. சரணடைந்து விட்டால் எல்லாம் அப்பன் செயல் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மமதை அப்படிங்கிறது இருக்காது. நாட்டை ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, மமதை இல்லாமல் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னா அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும். தான் என்ற எண்ணத்தில் இருந்து தான் செய்வது அனைத்துமே சரி என்று நினைத்து செய்யாமல், அனைத்து ஜீவராசிகளும் இறைவனாக எண்ணி எல்லோருக்கும் மனம் உண்டு, எல்லோருக்கும் வாழ்வு உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்றார். ஆட்சியாய் இறைவனின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து இறைவன் சாட்சியாக ஒரு ஆட்சி நடக்கிறது அப்படின்னா அது அற்புதமானதாக இருக்கும். எப்போது அப்படின்னா அந்த மன்னனும் உணர்ந்து நமக்கும் முடிவு உண்டு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டா
மக்கள் வாழ்வதற்காக நிறைய விஷயங்களை செய்வார். அதே போல ஒரு சாதாரண மனிதன் தனக்கும் முடிவு உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட பட்சத்திலே பிறருக்கு துன்பத்தை இழைக்க மாட்டார். ஏன்னா எப்படியும் ஒரு நாள் போயிடுவோம் அப்படின்னு தெரியும் போது வாழும்போது சந்தோஷமா வாழலாம். ஆனா பிறரை கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது என்ற எண்ணம் நம் மனதுக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா, அந்த பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனின் பொற்பாதத்தை சரணடையும் பொழுது மட்டும்தான் வரும். பிற உயிர்களையும் தம்மை போல ஒரு உயிர் என்று நேசிக்கக்கூடிய அந்த தன்மை எப்பொழுது வரும் அப்படின்னா, அந்த பொன்னம்பலத்திலே ஆடக்கூடிய இறைவனின் பொற்பாதத்தை இறுக பற்றி கொள்ளும் பொழுது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் அப்படின்ட்டு ஒன்று உண்டு இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு எல்லாருமே கொண்டாடுவோம். உண்மையை சொல்ல போனா அது பிறந்த நாளா அல்லது தனது இறப்பை நினைவுபடுத்தக்கூடிய நாளா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும். ஆரம்பத்தில் அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் போக போக ஒரு பற்றில்லாமல் போகும் கொண்டாட்டத்திலே. ஏனென்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியவில்லை அப்படிங்கிற அந்த பயம் அந்த மனசுக்குள்ள இனம் புரியாமல் வந்துவிடும் சில பேருக்கு. அதனால தான் ஒதுக்கிடுவாங்க, வேண்டாம் இருக்கிற வரலும் நல்லதை செய்வோம், இன்னும் எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை ஆண்டுகள் இறைவன் கொடுத்தான் என்று தெரியவில்லை. இருக்கின்ற காலம் முழுவதும் இறைவனை சரணடைந்து மற்றவர்களையும் மற்ற உயிர்களையும் இறைவன் போல் நேசித்து அவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வெகு சிலருக்கு மட்டுமே வருகிறது. அவர்கள் இறைவனின் பொற்பாதத்தை சரணடைந்து வருகிறார்கள். எல்லாம் சிவன் செயல் என்று அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். அவ்வாறு கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அன்புமயமானவர்களாக மாறுகிறார்கள். இறை அனுபவம் பெற்றவர்களாக, இறைவனை உணர்ந்தவர்களாக, இறை அனுபவத்திலே மூழ்கியவர்களாகவும் இருப்பார்கள். இது அவரவர்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான விஷயம். அதனால்தான் பட்டினத்தடிகள் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உங்களது ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது எங்காவது கண் பார்க்கின்ற இடத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முடிசார்ந்த மன்னரும் மற்றுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பளவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவார் இல்லையே அப்படிங்கிற அந்த பாடலை மனசுல எப்பவுமே நிறுத்திக்குங்க, உங்க முன்னாடி எழுதி வச்சுக்குங்க. எப்பொழுதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள், எப்பொழுதெல்லாம் பிறரை பழி தீர்க்க வேண்டும் என்றம் வருகிறதோ, அல்லது பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, இறை சிந்தனை இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் பட்டினத்தடியாரோட இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ஞாபகம் வருகின்ற பொழுது வாழ்க்கை நிலையில்லாமை, இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே நிலையான பரம்பொருளை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும், அந்த தெளிவு நமக்குள் வந்தாக வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் இந்த மனதுக்குள்ளே உதயமாய் கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பா நாம் திசை தவறி போக மாட்டோம். வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனை சார்ந்தே வாழ்வது, இறைவனை நினைத்தே வாழ்வது, அவருக்கு நன்றி சொல்லியே வாழ்வது. அப்படிங்கும் போது சக ஜீவராசிகளையும் இறைவனாக பார்க்கின்ற தன்மை அவர் பொற்பாதத்தை சரணடையும் பொழுதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இறை அனுபவங்கள் அவ்வாறே அனைவருக்கும் கிடைக்கப் பெறுகின்றன அப்படின்னா அதுல மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம்.